Right. So, Assalamu alaikum. Hello everyone. So, நாம பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு டாபிக். பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு டாபிக்கை பத்தி பேச போறோம். ரைட், ஒரு டாபிக்கை வந்துட்டு ஆரம்பிக்க போறோம். ரைட், அதுக்கு முதல் என்னுடைய வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியரானு கொஞ்சம் சொல்லிக்கொள்ளுங்க. என்னுடைய வாய்ஸ் வீடியோ கிளியரானு கொஞ்சம் சொல்லிக்கொள்ளுங்க. ஃபைன். ஓகே, சரியானே? ரைட். பாருங்க, நான் இந்த கிளாஸ்ல வெறுமனே மேலோட்டமா தியரியை வந்துட்டு இந்த பாடம் சம்பந்தமான ஒரு அறிமுகத்தை செய்கிறேன். அதே நேரத்தில் நான் இப்பவே சில விடயங்களை உங்கள்கிட்ட சொல்லிக்கொள்றேன். என்னென்றால், இந்த தெர்மல் பிசிக்ஸ், அதாவது ஹீட் என்று சொல்லக்கூடிய இந்த பாடம், பிசிக்ஸ்ல 4வது அழகான இந்த பாடம் பிசிக்ஸ்ல மிக மிக முக்கியமான ஒரு ரோல், முக்கியமான ஒரு வகுப்பாகத்தை எடுக்குது. ஏன்னா இந்த பாடத்துல எம்சிக்யூ பார்ட் இருக்குது, ஸ்ட்ரக்சர் கேள்வி இருக்குது, எஸ்ஏ கேள்வி இருக்குது. எப்பயுமே ஒரு ஸ்ட்ரக்சர் வரும், எப்பயுமே ஒரு எஸ்ஏ கேள்வி வரும். அதே மாதிரி ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் எம்சிக்யூ வரும். ஒரு 5 தொடக்கம் 7 எம்சிக்யூ வர முடியும். இந்த மாதிரி எல்லா பகுதியையும் உள்ளடக்கின ஒரு பகுதி பாடமாக இது இருக்குது. என்ன விடயம்னா, நாம் இதுக்கு முதல் படிக்கக்கூடிய செகண்ட் யூனிட் மெக்கானிக்ஸா இருந்தாலும் சரியான, அல்லது தேர்ட் யூனிட்டா இருந்தாலும், அந்த பாடத்துல எத்தனை ஸ்ட்ரக்சர் எத்தனை எஸ்ஏ வருமோ அதே மாதிரி தான் இங்கேயும் வரும். அதே ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டாயம் வரும், ஒரு எஸ்ஏ கட்டாயம் வர ஒரு பகுதி. அப்ப வெயிட் கூடின ஒரு டாபிக் இது, முதலாவது விஷயம். ரைட். அடுத்த விடயம் என்னன்னா, இந்த யூனிட் வந்துகிட்டு நிறைய பேருக்கு கஷ்டமா ஃபீல் பண்ற ஒரு யூனிட். நிறைய பேர் கஷ்டமா ஃபீல் பண்ற ஒரு யூனிட். ரைட். நீங்க இதுக்காக நான் சொல்லலை, இந்த கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ்ல வந்துக்கிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட சீனியர் பேட்ச் கிளாஸ்ல வந்துக்கிட்டு ஜாயின்ட் ஆகக்குள்ள, புதுசா கேள்விப்பட்டு ஜாயின்ட் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உதாரணமாக சொல்லுவாங்க ஃபீல்டு போகக்குள்ள, இப்படி இப்படி பின்னுக்கு போகக்குள்ள ஜாயின்ட் ஆகின ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சரியான, அவங்க தாங்க எந்த இடத்துல கூடுதலாக பாதிக்கப்பட்டோம் அப்படின்னு சொல்லக்குள்ள அவங்க சொல்ற ஒரு இடம் எதுனால், ரைட், பொதுவாக வந்துட்டு இந்த ஹீட்டாக தான் இருக்கு. விளங்குதா? இந்த ஹீட்டுங்கிற டாபிக்கை தான் என்ன செய்வாங்கன்னா, நாங்கள் வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணினோம், என்னண்டே விலங்கல்ல அப்படின்னு சொல்லி கூடுதலான பேர் எங்கள் கிளாஸுக்கு ஜாயின் ஆகக்குள்ள ஹீட்டை வந்துட்டு ரிவிஷன் செய்வீங்களா சார், ஹீட்டில் வந்துட்டு தியரி இன்னொரு செஷன் வச்சுக்கு செய்வீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரொம்ப சிக்கலாக ஃபீல் பண்ணுற ஒரு யூனிட் வந்துக்கிட்டு இந்த ஹீட் தான். சரியான? ஆனால் உண்மையிலே இந்த ஹீட் பாடம் வந்துட்டு கொஞ்சம் அலுப்பா இருக்கும். நான் இப்பயே சொல்லிக்கொள்றேன், அலுப்பா இருக்கும். கொஞ்சம் லைட்டா போர் ஒன்று ஏற்படுமா, இப்பயே நான் சொல்லிக்கொள்றேன். நீங்க அதை சகிப்புத்தன்மையோட இருந்து படிக்கணும், கொஞ்சம் பொறுமையா இருந்து படிக்கணும். ஏன்னா ஆரம்ப பகுதியில் கொஞ்சம் போரா போயிட்டு இருக்கும், பின்னுக்கு போக போக அதுவே பழகிடும். இல்லை, பின்னுக்கு போக போக என்ன செய்யும்னால் பாடம் வந்துட்டு நல்ல இன்ட்ரெஸ்டா மாறும். ஆரம்ப பகுதிகள் கொஞ்சம் போர் அடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், போக போக என்ன செய்யும், பாடம் சரியான ஒரு செட்டுக்கு வரும். சொல்ல போனா படிப்பிக்கிற பாடங்கள்ல நான் ரொம்ப விரும்பி படிப்பிக்கிற யூனிட் வந்துட்டு ஹீட் தான். உண்மையிலே நான் ரொம்ப விரும்பி படிப்பிக்கிற யூனிட் வந்துட்டு ஹீட்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த நிறைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம லைஃப்ல கொண்டு வரக்கூடிய ஒரு பாடம் தான். அதாவது பிராக்டிக்கலா நிறைய எக்ஸாம்பிள்ஸை பேசி படிப்பிக்கக்கூடிய ஒரு பாடம் ஹீட். சரியானே? அப்ப அப்ப நிறைய எக்ஸாம்பிள்ஸை பேசித்தான் நான் உங்களுக்கு ஹீட்டை படிப்பிப்பேன். அது கூட உங்களுக்கு லைட்டா கொஞ்சம் அலுப்பா கூட இருக்கலாம். சரியானே? அது தவிர்க்க இயலாது, ஆனால் படிப்பிச்சு தான் ஆகணும், அப்படித்தான் பேசி ஆகணும். ரைட். அப்ப நீங்க பொறுமையா இருந்து படிக்கணும். இப்பயே நான் சொல்லிக்கொள்ள சின்ன ஒரு போர் ஒன்று ஏற்படும். இப்ப நம்ம லைட்ஸ் படிக்கிறோம்னா லைட்ஸ்ல வந்துகிட்டு அப்படியான போர் எல்லாம் ஏற்படாது, அப்படித்தானே? லைட்ஸ்ல தொடர்ச்சியா கேள்விகள் தான் வரும். ஒரு தியரியை படிப்பிச்சா கேள்வியா தான் போகும், அப்படிதான் நிறைய கேள்விகளை தான் நம்ம கூட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இதுல கொஞ்சம் நோட்ஸ் பகுதி இருக்கும், கொஞ்சம் நோட்ஸ் பகுதி இருக்கும். அதனால ஒரு போர் தன்மையோடு ஏற்படலாம். அதை நீங்க ஓவர் கம் பண்ணியே ஆகணும். போர் நோட்டு விட இயலாது, அல்லது போர்னு போட்டு மேலோட்டமா விட்டு போட்டு போவே இயலாது. அதை நீங்க அதை ஓவர் கம், அதை தாண்டி அந்த சகிப்புத்தன்மையோடு இருந்து படிச்சா மட்டும்தான் இந்த பாடத்தை நீங்க வெல்லலாம். சரியானே? அப்படி நீங்க இந்த பாடத்தை விளங்கிட்டீங்கன்னா, இந்த பாடம் என்னன்னு உங்களுக்கு கிளிக் ஆகிட்டு இருந்தால்
நீங்க பெஸ்டா பிசிக்ஸ்ல வந்துட்டு ரொம்ப விரும்பி செய்யற ஒரு பாடமா இந்த பாடம் மாறும் இன்ஷா அல்லாஹ். இதுக்கு நான் சிம்பிளா உங்கள்ட்ட எக்ஸாம்பிள் சொல்றேன் பிள்ளை. நான் தேர்மல் பிசிக்ஸ் தொடர்பா 2022ஆம் ஆண்டு வந்த எஸ்ஏ கேள்வியை படிப்பிக்கக்குள்ள, விளங்கப்படுத்தக்குள்ள, நான் அந்த எஸ்ஏ கேள்வியில வந்துட்டு ஒரு பிழையை கண்டேன். கேள்வியில அந்த ஸ்கீம்ல வந்துட்டு பிழையை கண்டேன். ஹீட் கேள்வி, எஸ்ஏ கேள்வியில பிழை இருந்துக்கு உண்மையா. அது ஆரம்ப பகுதியோட தொடர்புடைய ஒரு டாபிக் தான் படிப்போம். பிழையை காண்றேன். அப்ப அந்த பிழையை கண்டதுக்கு பிறகு நான் உண்மையா என்ன செஞ்சேன்னா, ரைட், இதை பத்தி வேற ஆட்கள் எப்படி படிப்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நான் செக் பண்ணினேன். குறிப்பா சிங்கள மீடியம் இதுல இருக்கக்கூடிய வீடியோஸ் சும்மா செக் பண்ணி பார்த்தேன். அங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, நிறைய பேர் அதை ஸ்கீமா, நிறைய பேர் சொல்றதை விட நான் பார்த்த எல்லாரும் அப்படிதான் செஞ்சிருந்தாங்க. ஸ்கீமை பேஸ் பண்ணி அப்படியே விடையை சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனா அந்த ஸ்கீமே பிள்ளை. அந்த ஸ்கீமே நான் பிள்ளை. அதை நான் வந்துட்டு பப்ளிக்காவே யூடியூப்ல கூட போட்டேன் நான். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஹீட் வந்துட்டு ஒரு சேலஞ்ச். ஹீட் ஒரு சேலஞ்ச். யோசிச்சு பாருங்க, ஸ்கீம்ல இருக்கிறது அப்படியே ஒப்புவிச்சமாகி படிப்பிச்சிருக்கிறாங்க. ஆனா அது பிழையா இருந்து கூட அது அப்படியே என்ன செஞ்சிருக்காங்க, பிழையா அப்படியே மொத்தமா படிப்பிச்சிருக்கிறாங்க. படிப்பிக்கிற டீச்சர்ஸ் கூட தளம்பல் அடையக்கூடிய ஒரு பாடமா ஹீட் இருக்குதுங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்க சொல்றேன். வேற ஒன்றும் இல்லை. அப்ப அதை நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க அதை தெளிவா படிச்சிட்டீங்களா இருந்தா, சொல்ல போனா நான் 2022ஆம் ஆண்டு ஸ்கீம்ல பிழை இருக்குன்னு சொல்றதுக்கு முதல், சரியான, அதுக்கு சில மாசங்களுக்கு முதல் நான் படிப்பிக்க போகக்குள்ளதான் நான் அதை உண்மையா பார்த்தேன். அதுக்கு சில மாசங்களுக்கு முதல் என்னுடைய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டார் ஒரு சார் கிளாஸ்ல இது முடியப்புக்குள்ள, சார் 2022ஆம் ஆண்டு எஸ்ஏ செஞ்சேன் சார், அதுல ஸ்கீம்ல இப்படி போட்டு இருக்குது, அது சரிதானா அப்படின்னு கேட்டார். அப்ப நான் வந்துட்டு அந்த கேள்வியை பார்க்கல அந்த டைம்ல. அப்ப நான் என்ன அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். அதுக்கு நான் மறந்து போயிட்டேன். நான் விளங்கப்படுத்தின உடனே அந்த திருப்பி அந்த ஸ்டூடெண்ட், குறிப்பிட்ட அந்த ஸ்டூடெண்ட் வந்துட்டு கேட்டாரு, சார் நான் இந்த கேள்வி ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்ன சார், இதுல ஸ்கீம்ல பிள்ளை இருக்குங்கிற விஷயத்தை. இப்ப அந்த அளவுக்கு அந்த பாடத்தை நீங்க விளங்கி கொண்டா நீங்க பிள்ளையை கண்டுபிடிக்கலாம். அந்த லெவலுக்கு நம்ம வளரணும். சரியானே? விளங்க என்ன சொன்னது, அதாவது படிப்பிக்கிற தியரியை நீங்க சரியா விளங்கி கொண்டீங்கன்னா நீங்களே அந்த பிள்ளையை கண்டுபிடிக்கிற ஒரு ஆளா இருப்பீங்கன்னு சொல்ல வார். ரைட்? அப்படி என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டுபிடிச்சாங்கிற ஒரு விஷயத்தை சொல்றேன். அப்ப என்ன காரணம்னா, அதை அவங்க விளங்கி படிக்கிறாங்க. விளங்கி படிச்சா தான் சில விஷயங்கள் என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். இல்லாட்டி ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பேசிக்கிட்டு போவோம், பொய்யெல்லாம் பேசிக்கிட்டு போக வேண்டி வரும். அப்ப முழுக்க முழுக்க ஒழுங்கா விளங்கி படிக்கக்கூடிய ஒரு பாடம் இந்த தேர்மல் பிசிக்ஸ். விளங்கி அழகா படிக்கலாம். வேவ்ஸ் மாதிரி இல்லை. வேவ்ஸ் சில இடத்துல விளங்குறதுலாம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. பாத் டிஃபரண்ட், பாதை வித்தியாசம்னு ஒரு டாபிக் படிச்சோம் இல்லையா வேவ்ஸ்ல. அது எல்லாமே நான் அனிமேஷன்ல தான் உங்களுக்கு படிப்பிச்சேன். ஏன்னா அதை வந்துட்டு நீங்க பிராக்டிக்கலா விளங்கி கொள்றது கஷ்டம். ரெண்டு பாக்ஸை வச்சு போட்டு நடந்து போகக்குள்ள ஒரு இடத்துல சவுண்ட் கூட கேட்கும், இன்னொரு இடத்துல சவுண்ட் குறைய கேட்கும்னா பிராக்டிக்கலா அதை நம்ம உணரையில. அதனால நான் அந்த பாடத்தை படிப்பிக்குள்ள என்ன செஞ்சேன், அனிமேஷனுக்குள்ளால நீங்க அதை விளங்கி கொள்ள ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கூடுதலா அனிமேஷனை வச்சு படிப்பிச்சோம். வேவ்ஸ்ல நிறைய இடத்த அப்படி படிப்பிச்சோம். நின்ற அலைந்தா என்னங்கிறத நீங்க உண்மையா உணர்ந்து படிக்கணும். அதுக்கு நாம என்ன செஞ்சோம், அனிமேஷனுக்குள்ளால படிப்பிச்சோம். ஏன்னா பிராக்டிக்கலா அதை நம்ம செஞ்சு பார்க்கறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். ஒரு சில வேலைகளை மட்டும் நம்ம செய்யலாம். அப்ப வேவ்ஸ் எல்லாம் வந்துட்டு பிராக்டிக்கலா எல்லாத்தையும் நம்ம உணர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா இந்த பாடம் அப்படி இல்லை, நீங்க உணர்ந்து அழகா படிக்கக்கூடிய ஒரு பாடம். சரியானே? அப்ப நீங்க பொறுமையா இருந்து படிக்கணும். கொஞ்சம் போரா இருக்கும் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்றேன். ரைட்? அடுத்தது இந்த பாடத்தை பொறுத்த வரையில நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் கிடைக்கும். என்னால அதை மட்டும் சுவரா சொல்ல இயலும். என்ன பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய நம்முடைய அன்றாட லைஃப்ல இருக்கக்கூடிய நிறைய கேள்விகளுக்கு, எக்கச்சக்கமான கேள்விகள். ஒரு வாகனத்துல என்ஜின் எப்படி ஒர்க் பண்ணுது, ஒரு வாகனத்துல ரேடியேட்டர் எப்படி ஒர்க் பண்ணுது, ரைட்? இப்படி வாகனம் தொடர்பான சில கேள்விகளா இருந்தாலும் சரி, அன்றாட லைஃப்ல மழை இருட்டுதா, அந்த டைம்ல ஏன் நமக்கு கூடுதலா வேர்க்குது, சரியான, ஏசியை போட்ட உடனே ஏன் அப்படியே அந்த வேர்வை அப்படியே விரைவு ஆவி ஆகுது, ஏசியை போட்டு இருந்தா ஏன் தொண்டை காயுது, இப்படி எக்கச்சக்கமான நம்முடைய அன்றாட லைஃப்ல இருக்கிற கேள்விக்கு எல்லாமே இந்த பாடத்தின் மூலமா நாம விடையை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வளவுக்கு பெருமதியான ஒரு பாடமும் கூட. சரியான? அப்ப மேக்சிமம் நல்ல ஒரு எஃபர்ட் எடுத்து படிக்கணும். அடுத்தது நான் போன பெச் சுமார் 20க்கு மேற்பட்ட எஸ்ஏ கேள்விகளை ஹீட்ல வந்துட்டு அவங்களுக்கு செய்திருக்கிறேன். 20க்கு மேற்பட்ட எஸ்ஏ கேள்விகள் செய்திருக்கிற யாருக்கு, இதுக்கு முதல் பெச். ஸோ அதை விட கூடின எஸ்ஏ கேள்விகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இப்ப யாருக்கு அமைஞ்சிருக்குது, உங்களோட பெச்சுக்கு அமையுது. சரியான? அப்ப நம்ம நிறைய எஸ்ஏ கேள்விகளை கூட ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரையும் அழகா உடைச்சு படிப்போம். ஏன்னா ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் தான் இருக்குது, 6 ஸ்ட்ரக்சர் தாண்டா இருக்குது. அந்த 6 ஸ்ட்ரக்சர்ல இருந்து தான் ஃபைனல் எக்ஸாம்ல இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு எஸ்ஏ ஒரு ஸ்ட்ரக்சர் கேள்வி வரப்போகுது.
அப்ப ஸ்ட்ரக்சரை ஈஸியா நாம என்ன செய்யலாம், பிளான் பண்ணி ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடம் இது. அப்ப மிஸ் பண்ணாம ஒழுங்கா படிக்கணும். சரியான? ஓகே, இதான் இந்த பாடம் தொடர்பான விடயம். அப்ப மறுபடியும் நான் வலியுறுத்தி சொல்ற விடயம், எப்பயுமே சொல்ற விடயமும் அதான். நீங்க ஒழுங்கா படிக்கணும், ஒழுங்கா முன்னேறன்னு ஆசைப்பட்டால் நீங்க ப்ராப்பரா இருக்கணும். கிளாஸ்கள்ல ஒழுங்கா ஃபாலோ பண்ற ஆக்களா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நீங்க வந்துட்டு வின் பண்ணலாம். கிளாஸை விட்டு விட்டு வாராக்கள், ஒரு சீசனுக்கு விட்டு போட்டு வந்து திருப்பி மேனேஜரை போட்டு கஷ்டப்படுத்துறாக்கள். சில பேருக்கு வந்துட்டு பெருமதி விளங்குறல்ல, விடுற அதுக்கு பிறகு வந்து யோசிக்கிறேன். இப்போ உதாரணமா லைட்ஸ் போகுது, லைட்ஸ்ல வந்து லைட்ஸ்ல நான் அதை தான் உங்கள்ட்ட சொன்னேன். நீங்க லைட்ஸ் நாம படிப்பிச்ச நோட்ஸையும் நான் படிப்பிச்ச விஷயத்துக்கையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கு நாம என்ன செஞ்சோம். அவ்வளவு பெருமதியான விஷயங்களை நாம் பேசினோம். மெய்யாளம் தோற்றாளத்துக்குள்ளேயே நம்ம எக்கச்சக்கமான கான்செப்டுகளை, எக்கச்சக்கமான ஷோர்ட் மெத்தட்டுகளை, நிறைய புது புது விஷயங்கள் எல்லாம் பேசினோம். உதாரணமா நீர் மேற்பரப்புக்கு சமாந்தரமா ஒரு பொருளை வச்சா அதுல நீளம் எப்படி விளங்கும், செங்குத்தா வச்சா எப்படி விளங்கும், வேகம் எப்படி விளங்கும், தளவாடி வச்சா அதை எப்படி விளங்கும், அதை எப்படி ஷோர்ட்டா செய்யற, யோசித்து பாருங்க. அப்படி எவ்வளவு விஷயங்களை பேசுறோம். அப்ப அந்த பெருமதியான விஷயங்களை சில பேர் மிஸ் பண்ணுவான். அது பிறகு எங்கேயாச்சும் ஒரு போய் முட்டி மோதி போட்டு திருப்பி வாரது இந்த பிரச்சனை ஒன்று இருக்குது கிளாஸ்கள்ல. அப்படி இல்லாம நேர்த்தியா ப்ராப்பரா படிச்சு கொள்ளுங்க. ரொம்ப வெயிட்டான ஒரு பாடம், ரைட்? மிஸ் பண்ணிடாதீங்க. ஒழுங்கா நேர்த்தியா படிங்க, அதான் முக்கியமா சொல்ல வாரேன். விட்டு விட்டு வந்தீங்கன்னால இந்த பாடத்தை நீங்க இழுக்கவே இயலாது. ஆரம்ப பகுதியாச்சும் பரவாயில்ல, பின்னுக்கு வார டொபிக்குகள் வந்துக்கிட்டு வெயிட் கூடின டொபிக்கா இருக்கும். இது அலுப்பான டொபிக் ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்க போறது, பின்னுக்கு வரது நல்ல வெயிட்டான டொபிக். அதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணக்குள்ள வந்துட்டு திருப்பி கேட்ச் பண்றதே கஷ்டமா போயிடும். பிசிக்ஸ்ல இருக்கிற ஆக கஷ்டமான ஒரு சப் டொபிக் எதுன்னு யார்ட்டையாச்சும் கேட்டா, பிசிக்ஸ்ல ஆகவும் ஒரு ஆள்கிட்ட கேட்குறீங்க, நீங்க ஃபுல்லா படிச்ச ஒரு ஆள்கிட்ட போய் பிசிக்ஸ்ல ரொம்பவும் டஃப்பா ஃபீல் பண்ணக்கூடிய கேள்விகளை உள்வாங்கின ஒரு உப தலைப்பொண்ட தருங்க, சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் பெரும்பாலான ஆட்கள் சொல்லக்கூடிய ஒரு டாபிக் எங்க வரும்னா ஹீட்ல இருக்கிற ஒரு டாபிக், ஈரப்பதனியல் அப்படிங்கிற டாபிக், சார் ஈரப்பதனுங்கிற ஒரு டாபிக். இந்த டாபிக்கை நிறைய பேர் வந்துகிட்டு அப்படி குறிப்பிடுவாங்க. விளங்குதா? அதாவது சப் டாபிக் நான் சொல்றது. ஒரு சின்ன ஒரு தலைப்படுத்தி சொல்ல போனா அதை சொல்லக்கூடிய ஒரு பெரும்பாலான ஆட்கள் சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்துகிட்டு சார் ஈரப்பதன்னு சொல்லுவாங்க. அப்ப அப்படி ஒரு வெயிட்டான டொபிக் எல்லாம் உள்ளடக்கின ஒரு பாடம். அதெல்லாம் உண்மையாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டான டொபிக். ஆனா விளங்கி படிச்சா மட்டும்தான் அதெல்லாம் செய்யலாம். ஏன்னா கூற்றுக்கல்விகள் அதிகமா வரக்கூடிய ஒரு பகுதியும் கூட. ஹீட்ல வர கூற்றுக்கல்விகள் கொஞ்சம் வெயிட்டான கூற்றுக்கல்விகள். ஹீட் கேள்வி தானே, ஹீட்ல வர கூற்றுக்கல்வி கொஞ்சம் வெயிட் கூடினது. வெப்பமானி தொடர்பான கூற்றுக்கல்வி, ஈரப்பதன் தொடர்பான கூற்றுக்கல்வி எல்லாமே வெயிட்டான கூற்றுக்கல்விகள். அப்ப எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி படிக்கணும்னா நீங்க ஒழுங்கா ப்ராப்பரா படிச்சு கொள்ளணும். அதை நீங்க விட்டுறாதீங்க. அப்படி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இன்ஷால்லா நம்ம என்னோட டார்கெட் நான் சொல்லியிருக்கிறோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ஐலண்ட் வைடா, சரியான, இந்த இலங்கையிலேயே வந்துட்டு பெஸ்டான ஸ்கோரை பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு உருவாக்கப்படணும். ரைட்? அதுக்கு வந்துக்கிட்டு அதை நீங்க ஒழுங்கான முறையில் ஃபாலோ பண்ற ஆக்களா இருக்கணும். ரைட்? கொஞ்சம் காலம் போகக்குள்ளேயே நீங்களே உணர்வீங்க, யா என்னால் முடியும், நான் வந்துட்டு ஸ்கோர் பண்ணுவேன், ஐலண்ட் ரீதியா ஸ்கோர் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க உணரக்கூடிய அளவுக்கு வரும். அதே போல இது பிறகு வரக்கூடிய காலங்களில் நடைபெற போற எக்ஸாம்ஸ், உங்களுக்கு நிறைய எக்ஸாம்ஸை பிளான் பண்றோம். இந்த ஒரு பெட்ச் போகக்குள்ள அடுத்த பெட்சுக்குரிய எக்ஸாம்பிள் வந்துட்டு கூடுதலாக நடைபெறும். அந்த எக்ஸாம்ஸை வந்துக்கிட்டு கரெக்ட் பண்றதுக்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்குதா, எஸ்ஏ ஸ்ட்ரக்சர் கேள்விகளை கரெக்ட் பண்றதுக்குரிய ஏற்பாடும் செய்யப்பட்டிருக்குது. ரைட்? அப்ப அந்த எக்ஸாமை நேர்த்தியா செய்யணும். அப்படி செஞ்சுட்டு போகக்குள்ள உங்களோட ஸ்கோரையும் ஏனைய ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்கோரையும் நீங்க கம்பேர் பண்ணி ஒரு போட்டியோட படிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் இருக்குது. ரைட்? எனிவே அதை வந்துக்கிட்டு எப்படியும் ஒரு 1 மந்த்துக்கு பிறகுதான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். நான் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல நடைமுறை சிக்கல் இருக்குது எங்களுக்கு. சரி, 1 மந்தால அப்படி தொடர்ச்சியான நிறைய எக்ஸாம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணக்கூடியதா இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஏனைய கிடைக்கிடைக்க எக்ஸாம்பிள் நடைபெறும். அதுல ஒரு எக்ஸாம் சம்பந்தமா நான் உங்களுக்கு குரூப்ல அப்டேட் பண்ணுவேன். சரியான? எனிவே தொடர்ச்சியான சில எக்ஸாம்ஸும் இதுக்கு பிறகு வார காலத்துல வரும். ஏன்னா ஃபைனல் எக்ஸாம் நெருங்குது. இதுக்கு பிறகு நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும், ஃபுல்லாவே தொடர்ச்சியா படிச்சு கொண்டு இருக்கணுங்கிற அடிப்படையில் அந்த எக்ஸாம் நடக்கும். ஓகே, இப்ப நம்ம விடயத்துக்கு வருவோம். இந்த தேர்மல் பிசிக்ஸ்ல நாம ஃபர்ஸ்ட்டுக்கு படிக்க போற பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா அறிமுக பகுதி, இன்ட்ரடக்ஷன் பார்ட். அந்த அறிமுக பகுதியோட சேர்த்து எக்ஸ்பென்ஷன், விரிவு அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ல விரிவுன்னு சொல்லுவோம். எக்ஸ்பென்ஷன், விரிவு அப்படிங்கிற ஒரு டாபிக்கை படிப்போம். இந்த விரிவுங்கிற டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக். இது கொஞ்சம் பெரிய டாபிக்கா இருக்கும். இதுக்கு அடுத்ததாக நாம படிக்க போற பகுதி வந்துகிட்டு
வெப்பம் சம்பந்தமான பகுதி. இந்த வெப்பத்துக்குள்ள நியூட்டன் குளிரல் விதி, தன்மறை வெப்பம், இதெல்லாமே உள்ளடக்கப்படும். இந்த மாதிரி வெப்பம் சம்பந்தமான ஒரு பெரிய ஒரு பகுதியை படிப்போம். நான் படிப்பிக்கிற ஓர்டரை தான் அனுப்புகிறேன். நான் வந்துட்டு எல்லாரும் படிப்பிக்கிற அதே ஓர்டர்ல படிப்பிக்கிறேன்னு நீங்க எதிர்பார்க்க வேணாம். சரியானே? ஆஹ் சரியா, நான் படிப்பிக்கிற ஓர்டரை சொல்றேன்னா இப்படி படிப்போம். வெப்பம், அதே போல தன்மறை வெப்பம். அதுக்கு அடுத்த டாபிக்காக நாம் என்னத்தை படிப்போம்னா வெப்ப கடத்தல் அப்படிங்கிற ஒரு டாபிக். வெப்ப கடத்தல். அது முடிய வெப்ப கடத்தல் அப்படிங்கிற டாபிக் முடியக்குள்ள நம்ம பார்த்தீங்களா இருந்தால் வெப்ப இயக்கவியல் அப்படிங்கிற ஒரு டாபிக். இயக்கவியல்ங்கிற டாபிக்கை படிப்போம். ஃபைனலா ஈரப்பதனியல், இதை பார்ப்போம். ஈரப்பதனியல் இதான் நான் படிப்பிக்கிற ஓர்டர். சரியான? பொதுவாக வந்துட்டு சிலபஸ்ல வெப்ப கடத்தல் பின்னுக்கு இருக்கும், ஈரப்பதனியல் இடையில இருக்கும், அப்படிலாம் வரும். நான் இந்த ஓர்டர்லாம் படிப்பிப்பேன். அதே நேரத்தில் இந்த இன்ட்ரடக்ஷனுக்கும் விரிவுக்கும் இடையில வெப்பமானி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த வெப்பமானியை நாம் என்ன செய்வோம்னா கடைசியா படிப்பிப்பேன். வெப்பமானி அப்படிங்கிற டாபிக் நாம் இன்ஷா அல்லாஹ் எப்ப படிப்பிப்போம்? கடைசியா தான் படிப்பிப்பேன். ஏன், என்ன காரணம்னா வெப்பமானி ஒரு கூற்று கேள்விகளை உள்ளடக்கின ஒரு டாபிக். இந்த டாபிக்கை நீங்க உண்மையா விளங்கி படிக்கணும்னால் இந்த இடத்துல இருக்கிற இந்த நாலேஜ் வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படும். இந்த ஏரியாட அறிவு இருந்தா நீங்க இதை விளங்கி படிக்கலாம். அதனால இது ஆரம்பத்துல தான் நம்ம சிலபஸ்ல போட்டு வச்சிருக்கிறாங்க. நாம இதை கடைசியா படிக்க போறோம். ஏன், விளங்கி படிக்கணுங்கிறதுக்கா. அப்படி இல்லாட்டி என்ன நடக்கும்னா இந்த டொப்பிக்கை கொண்டு போய் ஆரம்பத்துல நான் படிப்பிச்சா நீங்க பாடமாக்குற மாதிரி படிக்கக்கூடியதா மாறிடும். அதனால இதை கடைசியா தான் படிப்போம். இதுக்கு இந்த டொப்பிக், இந்த நாலேஜ் தேவைங்கிறதால. ரைட்? இது இந்த மாதிரி ஒரு 6 உப தலைப்புகள்ல தான் நாம இந்த பாடத்தை கொண்டு போக போறோம். சரியான? ஏன்னா இந்த ஓர்டர் எழுதியிருக்கிறேன்னா வளமையான ஓர்டர் இல்லை. கொஞ்சம் பேர் இது படிப்பிச்சியா, அது படிச்சிட்டீங்களா அப்படிலாம் கேட்க டவுட் வரும் சில பேருக்கு. அதனால நான் இதை சொன்னேன். இந்த ஓர்டர்ல நான் படிப்பேன். சரியானே? ஓகே. இப்ப நீங்க தேவைன்னா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்ட்ரடக்ஷன், விரிவு, வெப்பம், தன்மறை வெப்பம்ங்கிற டாபிக், வெப்ப கடத்தல், வெப்ப இயக்கவியல், ஈரப்பதனியல், வெப்பமானி. ஓகேதானே? நம்ம இதுக்கு நோட்ஸ் எல்லாம் எழுதி தான் படிப்போம். நோட்ஸ் வந்துட்டு என்ன செய்ய போறது இல்லை, பிரிண்ட் அவுட் தர போறது இல்லை. அது வேவ்ஸுக்கு மட்டும்தான் அந்த இது. ஏன்னா வேவ்ஸ்ல அந்த அலைகள படமெல்லாம் கீறத்தால தான் வேவ்ஸுக்கு நாம் என்ன செய்யறோம்னா டியூட் தார, புக் மாதிரி தார. மற்றதுக்கெல்லாம் அப்படி தர மாட்டேன். நீங்க உங்களை கையால எழுதணும். அதான் நெல்லம். கையால் எழுதுறது நெல்லமா. நீங்க புக்கை எடுத்து வாசிக்கிறத விட உங்களோட கையால நீங்க எழுதி படிக்கிறது பெட்டர். சரியானே? அஹ் அதே நேரத்தில் கேள்வி தொகுப்பு தருவேன். இப்ப நம்ம லைட்ஸ்ல செய்யறோம். லைட்ஸை பொறுத்தவரை நம்ம என்ன செய்யறோம், கேள்விகளை தொகுத்து தரோம். ஏன்னா கேள்விகளை எழுதி டைமை நம்ம செய்ய தேவையில்லை. கேள்விகளை தொகுத்து டியூட்டா தருவேன் இன்ஷா அல்லாஹ். சரியானே? வேற எதுவும் கேட்கறேன்னா கேட்டுக்கொள்ளுங்க. நாம டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முதல் கொஷன் டியூட் தான் தருவேன். வீட்டில் கொஷன் டியூட் தான் தருப்படும். நிறைய கேள்விகளை நம்ம அப்பதான் ப்ராக்டிஸ் பண்ணலாம். கேள்வியை எழுதி செஞ்சோம்னா டைம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். அதனால நிறைய கேள்விகளை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு நான் கேள்வி டியூட்டை தருவேன். அதை உங்களுக்கு குரூப்ல அனுப்பி வைப்பேன் இன்ஷா அல்லாஹ். ஆனா நோட்ஸ் எழுத மாட்டேன். நோட்ஸ் எழுதினா அவ்வளவுதான் ஹீட்டுக்கு. நோட்ஸ் பொதுவாக எழுதுறது வேவ்ஸுக்கு மட்டும்தானா? நோட்ஸை பிரிண்ட் அவுட் பண்ணி தரது ஓகே தானே? ஓகே. அப்ப என்னனால் நீங்க ஒரு எண்ணம் ஒன்று வச்சுக்கொள்ளணும். அரபிக்ல நீயத்துன்னு சொல்லுவோம். நீங்க ஒரு எண்ணம் வச்சுக்கொள்ளணும். இந்த பாடம் நான் படிச்சு முடிக்கக்குள்ள இந்த பாடத்துல நான் பெர்ஃபெக்டா 100% நான் வந்துட்டு பெர்ஃபெக்டா அதுல வரக்கூடிய கேள்விகளை செய்யற அளவுக்கு என்ன நான் வளப்படுத்தி கொள்வேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட நீங்க என்ன செய்யணும், ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதே நேரத்துல இந்த ஸ்கூல் டேர்ம் எக்ஸாமை பேஸ் பண்ணி எல்லாம் நாம வந்துட்டு என்ன செய்ய மாட்டோம்னா பாடங்களை கொண்டு போக மாட்டோம். சரியானே? நாம வந்துட்டு இந்த ஸ்கூல் டைம் எக்ஸாம்ல வந்துட்டு சில டைம்ல டேர்முகளை முன்னுக்கு போடுவாங்க, சில டைம் எக்ஸாம் பின்னுக்கு வரும். இது பெரிய ஒரு சிக்கல். அதை ஒழுங்குபடுத்தி அந்த டேமுக்கு சரியான இடைவெளி எல்லாம் கொடுத்து இவங்க செய்யறல்ல.
அதனால கட்டாயம் நாம் என்ன செய்வோம்னா நம்முடைய ரூட்ல போவோம். அது டேர்ம் அது வாரமாய் வரட்டும். நம்ம ஒன்றும் செய்யலாம். ஏன்னா அதெல்லாம் அவசரப்பட்டு நாம் படிக்கவும் இயலாது. சரியானே. உதாரணமாக தேர்ட் டேர்மை பொறுத்தவரை தேர்ட் டேர்ம் ஃபுல்லாகவே இந்த ஹீட் வரக்கூடியதாக இருக்கிறது. சரி, அந்த சில நேரங்களில் அவங்க மாற்றியும் அமைக்கலாம். எனிவே இப்போ நாம் என்ன செய்யலாது, அதை பார்த்து கொண்டு இருக்க முடியாது. முழுமையாகவே நாம் ஃபைனல் எக்ஸாமை டார்கெட் பண்ணி தான் போவோம். அதே நேரத்தில் உங்களுக்கும் நான் வந்துக்கிட்டு சிலபஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்குரிய காலமாக நான் யோசிக்கிறது ஒரு 3 மந்த்ஸுக்கு முதல்ல இன்ஷால்லா நான் என்ன செஞ்சிடறேன், முடிக்கிறதுக்கு டார்கெட் பண்ணுவேன். சரி, அதாவது 3 to 4 மந்த்ஸுக்கு முதலே சிலபஸை முடிக்க நம்ம டார்கெட் பண்ணுவோம். சரி, அதுக்காக வேண்டி அவசரப்பட்டு ஓடுற வேலையும் சரி வராது. அதை நான் சொல்லிக்கொள்றேன். பெரும்பாலும் 3 மந்த்ஸ் வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு 3 மந்த்ஸை டார்கெட் பண்ணுவோம். ஏன்னா முன்ன பின் ஆகலாம்ங்கிறத வச்சு ஒரு 3 மந்த்ஸை சொல்றேன். அப்போ 3 மந்த்ஸ் இருக்கும். நம்ம அதுக்குள்ளேயே சிலபஸ்லாம் போயிடும். அதே நேரத்தில் நீங்க பேப்பர் செய்யலையே அப்படின்னா யோசிக்குவானா, பேப்பரும் வந்துட்டு பரலடா நாம நம்முடைய இடைப்பட்ட காலத்துல பேப்பர் கிளாஸ்லாம் ஸ்டார்ட் ஆகி பரலடா பேப்பர்லாம் போய் கொண்டிருக்கும். சரி, அந்த பேப்பர் டிஸ்கஷன் அது எல்லாமே நடக்கும். அது வேற பரலடா நடந்து கொண்டு போகும். அப்போ நீங்க அதை தியரியையும் போட்டு குழப்பிக்கொள்ள தேவையில்லை. தியரி அதோட பாட்டுக்கு ஒரு 3 மந்த்ஸ் சொல்றேன் நான். மினிமம் மேக்ஸிமம் 3 மந்த்ஸ். சரியானே. சாரி, மினிமம் 3 மந்த்ஸ். அதுக்கு முதலே நாம் இன்ஷால்லா முடிக்க பார்ப்போம். அதே நேரத்தில் என்ன செய்வோம், நம்ம அதோட சேர்த்து ஏனைய பேப்பர் கிளாஸ்லாம் பரவலாக போய்கொண்டு இருக்கும். அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அடுத்தது சிலபஸை வேகமா முடிக்கிறது போட்டு அறகுறையா மேலோட்டமா படிச்சுட்டு போகக்கூடாதா? நான் அதுக்கு வந்துட்டு உடன்பட இயலாது. மேலோட்டமா சிலபஸை முடிக்கணும்னு போக இயலாது. அதை நீங்க உணர்ந்திருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்க எங்கேயாச்சும் போய் அப்படி படிச்சாக்களா இருந்தா நீங்க சம்டைம்ஸ் அதை ஃபீல் பண்ணலாம். மேலோட்டமா படிச்சுட்டு போவாங்க, சிலபஸ் முந்தி போகும்னு சொல்லுவாங்க. ஆனா ஒன்றையும் ஒழுங்கா செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்காது. எப்படி நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுக்காக சொல்றேன். அப்படி நம்ம போக இயலாது. ஒரு பாடத்தை எடுத்து அந்த பாடத்தை நம்ம டீப்பா அனலைஸ் பண்ணி டீப்பான கேள்வி வரைக்கும் செஞ்சியா படிக்கணும். அப்பதான் ஒழுங்கா படிக்கிறேன்னு அர்த்தம். ஓகே, சரியானே. இப்ப நான் ஒரு சின்ன ஒரு பாட்டை மட்டும் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். முதலாவது, நாம இந்த வெப்பம் அப்படிங்கிற ஒரு விடயம் நாம படிக்க போறது வெப்ப பௌதீகவியல் இல்லையா, ஹீட்னு சொல்றோம். ஸோ இந்த வெப்ப பௌதீகவியல் இருக்கிற வெப்பம்டா யாரு அப்படிங்கிற ஒரு விடயத்தை முதல் தெரிஞ்சு கொள்வோம். வெப்பம்டா யாருங்கிற விடயத்தை நம்ம முதல் தெரிஞ்சு கொள்வோம். இப்ப உதாரணமா நீங்க ஏதாச்சும் ஒரு பொருள் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. உதாரணத்துக்கு இந்த மார்க்கர். இப்ப நான் இந்த மார்க்கரை பார்க்கிறேன். இந்த மார்க்கரை அப்படியே நாம ஜூம் பண்ணிட்டு போனா ஒரு கட்டத்துல இந்த மார்க்கர் வந்துட்டு மூலக்கூறுகளை கொண்டு இணைக்கப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். அதாவது இந்த மார்க்கர் எதனால ஆக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கும். மூலக்கூறுகளுக்கு இடையில் இந்த மாதிரி பாண்டிங்லாம் இருக்கும். எப்படி மார்க்கர் மூலக்கூறுகளை வச்சு என்ன செய்யப்பட்டிருக்கும், ஆக்கப்பட்டிருக்கும். இந்த உலகத்துல எல்லா பொருட்களுமே இந்த மாதிரி மூலக்கூறுகளால் தான் ஆக்கப்பட்டிருக்குது. அப்படித்தானே? அது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். மூலக்கூறுகளால் ஆக்கப்பட்டிருக்கு. இந்த மூலக்கூறுகள் ஒரு காலமும் சும்மா இருக்காதுடா. சில பேர் இருப்பான் சும்மா ஒண்ணுமே செய்யாம இருப்பான், படிக்க மாட்டான், ஒண்ணும் செய்ய மாட்டான். அப்படி இந்த மூலக்கூறுகள் இருக்காது, ஒரு காலமும் இருக்காது. எப்பயுமே இந்த மூலக்கூறுகள் ஒரு வைப்ரேஷன்ல தான் இருக்கும், ஒரு அதிர்வுல தான் இருந்து கொண்டு இருக்கும். எப்படி இந்த மூலக்கூறுகள் எப்பயுமே என்ன செய்யும், ஒரு வைப்ரேஷன்ல இருக்கும், அதிர்வுல இருக்கும். மூலக்கூறுகள் அதிர்வுல இருக்குது, வைப்ரேஷன்ல இருக்குதுன்றாலே அடுத்த கட்டம் நாம என்ன சொல்லலாம் என்றால், மூலக்கூறு அதிருது, வைப்ரேட் ஆகுதுண்டா அந்த மூலக்கூறுக்கு இயக்க சக்தி இருக்குதுன்னு சொல்லலாம். சொல்லலாமா இல்லையா? அசையுது, வேகம் இருக்குது, அப்ப சக்தி இருக்குது. அப்ப ஒரு மூலக்கூறுகளுக்கு என்ன இருக்கும், இயக்க சக்தி, கைனடிக் எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி பொதுவா மூலக்கூறுகள் எடுத்தீங்கன்னா மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசரிக்கும். அப்படித்தானே? மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன இருக்கும், கவர்ச்சி விசை தொழிற்படும். இதை பத்தி நீங்க கெமிஸ்ட்ரியில வந்தர் வாரிசு கவர்ச்சி விசை அப்படி இப்படிலாம் படிச்சிருப்பீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியா சொல்றேன். ரைட்? மூலக்கூறுகளுக்கு இடையில என்ன இருக்கும், கவர்ச்சி விசை இருக்கும். இப்படி கவர்ச்சி விசைக்கு ஒரு பொருள் உட்பட்டு இருந்தால் அந்த பொருளுக்கு நாம அழுத்த சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு பொருள் கவர்ச்சிக்கு அல்லது இழுவைக்கு உட்பட்டு இருக்குதோ, கவர்ச்சி விசைக்கு அல்லது தள்ளுகை விசைக்கு உட்பட்டு இருக்குதோ அந்த பொருளுக்கு என்ன இருக்கும், அழுத்த சக்தி இருக்கு. யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கர்
பூமியில கவர்ச்சி விசைக்கு உட்பட்ட ஒரு பொருள். அதனால இந்த மாக்கருக்கு என்ன இருக்குது? அழுத்த சக்தி இருக்குது. அதே மாதிரி ஒரு விச்சுருள் எடுத்தால், ஒரு விச்சுருள் இழுவிசை, கவர்ச்சி விசை அல்லது இழுவிசைக்கு உட்பட்டு இருக்குது. சோ இந்த நேரத்தில் இந்த விச்சுருள் என்ன இருக்குது? மீளியல் அழுத்த சக்தி இருக்குது. சோ ஒரு பொருள் கவர்ச்சியோ தள்ளுகையோ ஏதோ ஒரு விசைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் இருந்தால் அவங்கள அழுத்த சக்தி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இந்த மாக்கரை ஈர்ப்பு புலத்துக்கு அங்கால கொண்டு போயிட்டேன், ஸ்பேஸுக்கு கொண்டு போயிட்டேன். இப்ப இந்த மாக்கர் அழுத்த சக்தி என்னன்னு கேட்டா பூஜ்ஜியம் என்று சொல்லுவோம். இதை பத்தி நம்ம ஈர்ப்பு புலம்ங்கிற இதுக்கு அடுத்த யூனிட்ல படிக்க முடியும். சரியானே? இப்ப கவர்ச்சி அல்லது இழுவிசைக்கு உட்பட்ட பொருளுக்கு என்ன இருக்கும்? அழுத்த சக்தி. அப்ப இந்த மூலக்கூறுகளுக்கு என்ன இருக்குது? கவர்ச்சி விசைகள் இருக்கும். அதனால அவருக்கு அழுத்த சக்தி இருக்கு. இப்படி மூலக்கூறுகள் கொண்டிருக்கிற இயக்க சக்தியையும் மூலக்கூறுகள் கொண்டிருக்கிற அழுத்த சக்தியையும் கூட்டினால் வாரதைத்தான் நாம் என்னன்னு சொல்லுவோம் என்றால் இன்டர்னல் எனர்ஜி, அகச்சக்தி அப்படின்னு சொல்லுவோம். எப்படி? யாதேனும் ஒரு திரவியத்திட மூலக்கூறுகள் கொண்டிருக்கக்கூடிய இயக்க சக்தி, மூலக்கூறுகளுக்கு இடையில் இருக்கிற அழுத்த சக்தி, மூலக்கூறுகளோட கவர்ச்சி விசையால் அந்த மூலக்கூறுகளுக்கு இருக்கிற அழுத்த சக்தி, இது ரெண்டையும் கூட்டி வாரதைத்தான் நாம் என்னன்னு சொல்ல போறோம்? அகச்சக்தி அப்படின்னு சொல்லுவோம். சரியானே? இதான் நாம சொல்ற முக்கியமான முதலாவது ஒரு பாயிண்ட். ரைட்? இப்ப இந்த அகச்சக்தியை பொறுத்தவரையில இது ஒரு இலட்சியமான வாயுவா இருந்தால், ஒரு ஐடியல் கேஸா இருந்தால், இலட்சிய வாயுவா இருக்குதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க சொல்லுங்க பார்ப்போம். இலட்சிய வாயுவா இருந்தால் இந்த வாயுடன் அழுத்த சக்தி என்னையா இருக்கு? இலட்சிய வாயுக்களா இருந்தா அழுத்த சக்தி என்னையா இருக்கு? எஸ், வாயுக்கள் இலட்சியமானதா இருந்தா அழுத்த சக்தி பூச்சியமா இருக்கு. ஏன்? நம்ம இப்பதானே சொன்னோம், கவர்ச்சி விசைக்கு உட்பட்டு இருந்தால், தள்ளுகை விசைக்கு உட்பட்டு இருந்தா தான் அழுத்த சக்தி இருக்கும் சொல்லி. அப்படித்தானே? ஆக கவர்ச்சி விசையோ இந்த தள்ளுகை விசையோ உட்படாத ஒரு ஆள் தான் இலட்சிய வாயு. இலட்சிய வாயு மூலக்கூறுகளுக்கு இடையில கவர்ச்சி விசை இருக்காது. அதனால இலட்சிய வாயு மூலக்கூறுகளுக்கான அழுத்த சக்தி பூச்சியம். ஆக இலட்சிய வாயுக்களை பொறுத்தவரையில அவங்களோட இயக்க சக்தி, அவங்களோட இன்டர்னல் எனர்ஜி, அகச்சக்திக்கு எப்படி இருக்கும்னால் சமனா இருக்கு. இலட்சிய வாயுக்களை பொறுத்தவரையில இயக்க சக்தி அகச்சக்திக்கு சமனா வரும். இது நமக்கு பின்னுக்கு தேவைப்படும், ஹீட்ல பின்னுக்கு தேவைப்படும். சரியானே? ரைட்? அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. வாயு மூல சாரி எந்த ஒரு திரவியமும், ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி எழுதுங்க? எந்த ஒரு திரவியமும் ஆக்கப்பட்டிருக்கும் மூலக்கூறுகள் எந்த ஒரு திரவியமும் ஆக்கப்பட்டிருக்கும் மூலக்கூறுகள் பூஜ்ஜியம் கெல்வின் தவிர்ந்த, பூஜ்ஜியம் கெல்வின் தவிர்ந்த பூஜ்ஜியம் கெல்வின் தவிர்ந்த எல்லா வெப்பநிலைகளிலும், பூஜ்ஜியம் கெல்வின் தவிர்ந்த எல்லா வெப்பநிலைகளிலும்
அதிர்வுற்று கொண்டிருப்பதனால் அதிர்வுற்று கொண்டிருப்பதனால் 0 கெல்வின் தவிர்ந்த எல்லா வெப்பநிலைகளிலும் அதிர்வுற்று கொண்டிருப்பதனால் வைப்ரேட் ஆகுது இல்லையா, அதிர்வுற்று கொண்டிருப்பதனால் அம்மூலக்கூறுகள் இயக்க சக்தியையும் அம்மூலக்கூறுகள் இயக்க சக்தியினையும் இயக்க சக்தியினையும் கவர்ச்சி விசைக்கு உட்பட்டிருப்பதனால் கவர்ச்சி விசைக்கு உட்பட்டிருப்பதனால் அழுத்த சக்தியினையும் கொண்டிருக்கும். கவர்ச்சி விசைக்கு உட்பட்டிருப்பதனால் அழுத்த சக்தியினையும் கொண்டிருக்கும். இவ் இரு சக்தியினதும் கூட்டுத்தொகை கவர்ச்சி விசையினையும் கொண்டிருப்பதனால் அழுத்த சக்தியினையும் கொண்டிருக்கும். இவ் இரு சக்தியினதும் கூட்டுத்தொகை அகச்சக்தி எனப்படும். அகச்சக்தி எனப்படும். சரியா? அது கீழே நீங்க இதை நோட் பண்ணுங்க. இதை நோட் பண்ணக்குள்ள சும்மா இயக்க சக்தி அழுத்த சக்தின்னு போடாதீங்க. அகச்சக்தி எனப்படும். இது நோட் பண்ணக்குள்ள நீங்க என்ன செய்யவானா சும்மா இயக்க சக்தி அழுத்த சக்தின்னு போடாதீங்க. ஏன்னா சாதாரணமா இயக்க சக்தியை அழுத்த சக்தியை நம்ம கூட்டினா பொறிமுறை சக்தின்னு மெக்கானிக்ஸ்ல படிப்போம். அப்படிதானே? அதுக்கு பேர் பொறிமுறை சக்தி. சோ இது யாருன்னா மூலக்கூறுகளின் இயக்க சக்தி, மூலக்கூறுகளின் அழுத்த சக்தி. சரியா? அப்படி போடுங்களா, மூலக்கூறுகளின் இயக்க சக்தியையும் மூலக்கூறுகளின் அழுத்த சக்தியையும் கூட்டி வாரதுதான் அகச்சக்தி அப்படின்னு சொல்லுவோம். கிழக்கு இந்த சமன்பாடு இதை நோட் பண்ணுங்க. ஓகே, இந்த கவர்ச்சி விசரிக்கிறதால எப்படி இயக்க சக்தி அழுத்த சக்தி உருவாகுது அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. ஸோ கவர்ச்சி விசரிக்கிறதால ஏன் அழுத்த சக்தி வருது அப்படிங்கிறத உண்மையா நம்ம வந்துக்கிட்டு கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈர்ப்பு புலம்ங்கிற பாடத்துல படிக்கலாம்.
இருந்தாலும் நான் சிம்பிளா விளங்கப்படுத்துறதா இருந்தால், இப்ப இந்த ஸ்ப்ரிங்ல இப்போதைக்கு சக்தி இல்லை அப்படின்னு நாம சொல்லுவோம். ஏன்னா இது இழுக்கப்படவும் இல்லை, நெருக்கப்படவும் இல்லை. இப்ப நான் இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி இழுக்கிறேன். இப்ப நாம் என்ன சொல்லுவோம்னா, இந்த ஸ்ப்ரிங்ல சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஏன் நாம் அப்படி சொல்றோம்? ஏனென்றால் நாம இந்த ஸ்ப்ரிங்கை இப்படி இழுக்கக்குள்ள ஒரு வேலை செய்யறோம் இல்லையா, விசைய கொடுத்து அந்த திசையில ஒரு பொருளை அசைக்கிறோம். இப்ப நாம ஒரு வேலையை செய்தோம். நம்ம ஒரு பொருள் மீது வேலை செஞ்சால் அந்த பொருள் மீது சக்தி சேமிக்கப்படும். இது நான் மெக்கானிக்ஸ்ல சொல்ற விடயம் இல்லையா? எப்படி ஒரு பொருள் மீது நாம வேலை செஞ்சா அந்த பொருள்ல சக்தி சேமிக்கப்படும். ஒரு பொருள் வேலை செஞ்சா அந்த பொருளோட சக்தி குறையும். இப்ப நான் வேலை செஞ்சா இந்த சக்தி குறையும். அப்ப ஒரு பொருள் வேலை செஞ்சா சக்தி குறையும். ஒரு பொருள் மீது வேலை செஞ்சா அந்த பொருள்ல சக்தி கூடும். அந்த சக்தி அழுத்த சக்தியா சேமிக்கப்படும். ஸோ எனிவே அதை எப்படி நாம இந்த இந்த புலங்களோட கனெக்ட் பண்றங்கிறத பத்தி ஈர்ப்பு புலத்துல படிக்கலாம். சரியானே? ஓகே. சரியானே? இதெல்லாம் நோட் பண்ணிட்டீங்கன்னு. இப்ப நீங்க அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது, வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது மூலக்கூறுகள் அதிர்வுறும் வீதம் அதிகரிப்பதனால், மூலக்கூறுகள் அதிர்வுறும் வீதம் அதிகரிப்பதனால் வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது மூலக்கூறுகள் அதிர்வுறும் வீதம் அதிகரிப்பதனால் அவற்றின் இயக்க சக்தி அகச்சக்தி அதிகரிக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது மூலக்கூறுகள் அதிர்வுறும் வீதம் அதிகரிப்பதனால் அவற்றின் இயக்க சக்தி அகச்சக்தி அதிகரிக்கும். சரியா? என்ன பாயிண்ட் உண்டு? அதாவது என்னன்னா, நீங்க பொதுவா வெப்பநிலையை அதிகரிக்கிறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த மார்க்கர் மூலக்கூறை பாக்குறீங்க. இந்த மூலக்கூறுகள் நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே இப்படி ஒரு வைப்ரேஷன்ல தான் இருக்கும்னு சொன்னேன். இப்ப 30 பாகை, இப்ப இந்த ரூம்ல வெப்பநிலை எடுப்போமே, உதாரணமா இந்த ரூம்ல வெப்பநிலை ஒரு 24 பாகை டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. ஒரு 24 பாகையில இருக்குது. இப்ப இந்த ரூம்ல இருக்கிற வாயு, இந்த இந்த ஒயிட் போர்ட்ற மூலக்கூறுகள் அரிக்கலாம், மாக்கற மூலக்கூறு அரிக்கலாம். எல்லா மூலக்கூறுகளும் என்ன செய்யணும், இப்படி வைப்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ரூம்ட வெப்பநிலையை கூட்டினா அல்லது இந்த மாக்கற வெப்பநிலையை கூட்டினா இப்படி வைப்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வைப்ரேட் ஆகும். அதாவது அதிர்வுறுகின்ற வீதம் அதிகரிக்கும். அதே இது வெப்பநிலையை குறைச்சா இது அதிர்வுறுகின்ற வீதம் என்ன செய்யும்டா, குறையும். அப்ப வெப்பநிலையை கூட்டினா அதிர்வுறுகின்ற வீதம் கூடுது. அதனால ஓட்டோவா இயக்க சக்தி அகச்சக்தி எல்லாம் என்ன செய்யும் சொல்றோம்னா கூடும் அப்படின்னு சொல்றோம். இதுல இந்த இயக்க சக்திக்கும் வெப்பநிலைக்கும் இலட்சிய வாயுக்கு என்ன சமன்பாடுன்னு கூட நாம் என்ன செய்வோம்னா பின்னுக்கு ஹீட்ல பின்னுக்கு படிப்போம். சரியானே? அதே நேரத்துல கெமிஸ்ட்ரி எடுக்கிறார்கள். கெமிஸ்ட்ரியில வந்துகிட்டு அதை படிச்சிருப்பீங்க இல்லையா? இயக்க சக்திக்கு சமன்பாடு என்ன, இலட்சிய வாயுவா இருந்தாலும் படிச்சிருப்பீங்க. அப்ப வெப்பநிலை கூடினாலே இயக்க சக்தி அகச்சக்தி கூடும். அதே நேரத்துல வெப்பநிலை பூச்சியமாக இருந்தால், வெப்பநிலை பூச்சியம் கெல்வினா இருந்தால் இந்த மூலக்கூறுகள் என்ன செய்யாதுண்டா, அதிர்வுறாது, அன்னளவாக ஓய்வில் அரிக்கும். தியரட்டிக்கலி ஓய்வில் அரிக்கும், பிராக்டிக்கலா இல்ல, தியரட்டிக்கலி அது ஓய்வில் அரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 0 கெல்வின்ல
அன்னளவா மூலக்கூறுகள் எல்லாம் ஓய்வுக்கு வரும். அதாவது 0 கெல்வின்ல இயக்க சக்தி என்னையா மாறும்டா பூஜ்ஜியமா மாறும். விளங்க சொன்னது, மூலக்கூறுகள் வைப்ரேட் ஆகும் எல்லா வெப்பநிலையிலையும் சொன்னேன். ஆனா 0 கெல்வின் வெப்பநிலையில் என்ன செய்யுமாம்டால் இந்த மூலக்கூறுகளோட வைப்ரேஷன் அப்படியே ஏறக்குறைய இல்லாம போகும், அன்னளவா பூஜ்ஜியமா மாறும். அதனால இந்த மூலக்கூறுகளுக்கு இயக்க சக்தி பூஜ்ஜியத்தை அடையும் என்று சொல்லுவாங்க. விளங்குதா? அதனால இந்த 0 கெல்வினுக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் இருக்கு. 0 கெல்வினுக்கு ஒரு ஸ்பெஷலான பேர் இருக்கு. சொல்லுங்க அப்போ என்ன பேர்? 0 கெல்வினுக்கு ஒரு விசேடமான பேர் ஒன்று இருக்குது. என்ன பேர்? எஸ், அதை நாம அப்சல்யூட் ஜீரோ அப்படின்னு சொல்லுவோம். அப்சல்யூட் ஜீரோ, தனிப்பூச்சியம் அப்படின்னு சொல்லுவோம். தனிப்பூச்சியம். 0 கெல்வின் எப்படி சொல்லுவோம்? தனிப்பூச்சியம் என்று சொல்லுவோம். ஏன்னா இந்த 0 கெல்வின்ல இவர இயக்க சக்தி பூஜ்ஜியம், அமுக்கம் பூஜ்ஜியம், கனவளவு பூஜ்ஜியம், வாயுவா இருந்தா சரியான பூஜ்ஜியமா மாறும். அதனால இதை தனிப்பூச்சியம் என்று சொல்லுவோம். ரைட். சில பேர் இப்படியும் கொஞ்சம் பேர் கேள்வி கேட்டு அனுப்பியிருக்கிறீங்க, வெப்பநிலையை கூட்டினா அழுத்த சக்தி கூடாதா அப்படின்னு சொல்லி. எஸ், அழுத்த சக்தியிலையும் அதிகரிப்பு ஏற்படும், ஏற்படாதுன்னு இல்லை. அதைத்தான் நம்ம விரிவு அப்படின்னு ஒரு டாபிக்ல படிப்போம். வெப்பநிலை கூட்டக்குள்ள அழுத்த சக்தியிலையும் மாற்றம் ஏற்படுமா, அதிகரிப்பு ஏற்படுமான்னு கேட்டா எஸ் ஏற்படும். அதை பத்தி நாம விரிவு அப்படிங்கிற டாபிக்ல படிக்கத்தான் போறோம். சரியா? எனிவே, அப்ப நீங்க அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், 0 கெல்வினில் 0 கெல்வினில் மூலக்கூறுகளின் அதிர்வு அன்னளவாக பூஜ்ஜியமாக இருப்பதனால் 0 கெல்வினில் மூலக்கூறுகளின் அதிர்வு அன்னளவாக பூஜ்ஜியமாக இருப்பதனால் அதன் இயக்க சக்தி பூஜ்ஜியமாகும். அதன் இயக்க சக்தி பூஜ்ஜியமாகும். அதன் இயக்க சக்தி பூஜ்ஜியமாகும். இது தனிப்பூச்சியம் என அழைக்கப்படும். இப்பூச்சியம் தனிப்பூச்சியம் என அழைக்கப்படும். இப்பூச்சியம் தனிப்பூச்சியம் என அழைக்கப்படும். ஓகே, ரைட். இப்ப கவனிங்க, இப்பதான் நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கு வாரேன். அதாவது நான் உங்கள்ட்ட என்னத்தை பத்தி சொல்லியிருந்தேன்னா, வெப்பம்டா என்ன? நாம ஹீட் படிக்க போறோம், வெப்ப பௌதிகவியல் படிக்க போறோம்னு சொல்றோம். சோ வெப்பம்டா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் உங்கள்ட்ட சொல்லி கேட்டிருந்தேன். சோ பொதுவா நீங்க எல்லாருமே சின்ன வயசுல இருந்து படிக்கிற ஒரு விடயம், வெப்பம்ங்கிறது சக்தியின் ஒரு வடிவம் அப்படின்னு படிப்பீங்க இல்லையா? வெப்பம்ங்கிறது சக்திட ஒரு வடிவம்னு படிப்பீங்க. சோ அதுக்கு பின்னுக்கு இருக்கிற எக்ஸாக்டான மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெப்பம்ங்கிறது சக்திட வடிவம்னு சொல்றதானே, அதுக்கு உண்மையான மீனிங், அது அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் இரண்டு பொருட்களை எடுக்கிறேன். இரண்டு பொருட்கள். இந்த பொருளோட வெப்பநிலை T1,
இவர வெப்பநிலை T2. இதுல இந்த வெப்பநிலை T1 T2 விட பெருசு. எப்படி? இரண்டு பொருட்கள் எடுக்கிறேன், T1 T2 வெப்பநிலை. இதுல T1ங்கிற வெப்பநிலை T2 விட எப்படிப்பட்டதாம்? பெரியதுன்னு சொல்றேன். இப்ப இந்த இரண்டு பொருளையும் நாம ஒரு வெப்ப தொடுகையில வைக்கிறோம். இந்த இரண்டு பொருளும் என்ன செய்யுது? வெப்ப தொடுகையில இருக்குது. ஐ மீன் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில வெப்பம் பரிமாற்றப்பட முடியும். அப்படி வெப்ப தொடுகையில இருக்குது. வெப்பம் என்ன செய்யலாம்? ரெண்டு பேருக்கு இடையில பரிமாற்றப்பட முடியுங்களா? இப்படி தொடுகையில இருக்குது. இப்ப என்ன சொல்றோம்னா, இப்படி ரெண்டு வேற வேற வெப்பநிலையில் இருக்கிற பொருட்களை நாம வெப்ப தொடுகையில ஏற்படுத்தக்குள்ள, வெப்ப தொடுகையை நாம ஏற்படுத்தக்குள்ள என்ன நடக்குமானால், வெப்பநிலை கூடிய பொருள அகச்சக்தி குறைவடையும். வெப்பநிலை குறைந்த பொருளுக்கு அகச்சக்தி என்ன செய்யும்டா? அதிகரிக்குமா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். வெப்பநிலை கூடிய ஒரு பொருளையும் வெப்பநிலை குறைந்த ஒரு பொருளையும் நாம தொடுகையுற செய்யக்குள்ள ஒரு பொருளோட அகச்சக்தி குறையும், இன்னும் ஒரு பொருள் அகச்சக்தி கூடுமா? அப்படின்றால் நாம என்ன முடிவுக்கு வரலாம்? ரெண்டையும் தொடுகையுற செய்யக்குள்ள ஒரு பொருளுக்கு அகச்சக்தி குறையுதாம். அகச்சக்தி என்ன இப்ப படிச்சிட்டோம். இன்னொரு பொருள் அகச்சக்தி கூடுதாம். அப்ப நம்ம என்ன முடிவுக்கு வருவோம்? ஓர கடும் இதா யோசித்து செல்ல தேவையில்லை. எஸ், அதாவது அந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில அகச்சக்தி பரிமாற்றப்பட்டிருக்குது. அதாவது இந்த பொருள் தன் அகச்சக்தியை இழக்குது, இந்த பொருள் தன் அகச்சக்தியை பெற்றுக்கொள்ளுது. சொல்லாமா இல்லையா? ஏன்னா இதுல அகச்சக்தி குறையுதுடா, இதுல அகச்சக்தி கூடுது. அப்ப என்ன மீனிங்? இவருக்கு அகச்சக்தி கிடைக்குது, இவருக்கு அகச்சக்தி இழக்கப்படுவது. ஆக இந்த ரெண்டு பொருட்களுக்கு இடையில அகச்சக்தி பரிமாற்றப்பட்டிருக்குது. இப்படி இரு உடல்களுக்கு இடையில் பரிமாற்றப்படுகின்ற இந்த சக்திக்கு நாம வழங்குகின்ற விசேடமான ஒரு பெயர் தான் வெப்பம் அப்படின்னு சொல்றது. எப்படி? வேற வேற வெப்பநிலையில் இருக்கிற இரு பொருட்களுக்கு இடையில பரிமாற்றப்படுகின்ற சக்திக்கு வழங்கப்படுகின்ற ஒரு ஸ்பெஷலான நேம் தான் வெப்பம். அப்ப வெப்பம்ங்கிறது உண்மையா சக்தி. என்ன சக்தி? பரிமாற்றப்படுகின்ற சக்தி. என்ன பரிமாற்றப்படுறதால் என்ன நடக்குது? எப்படி என்ன அந்த பரிமாற்றத்தின் மூலம் ஏற்படுற மாற்றம் என்ன? அகச்சக்தி. அப்ப அகச்சக்தி மாற்றத்திற்கு காரணமாக பரிமாற்றப்படுகின்ற அந்த சக்தி தான் வெப்பம்னு நாம சொல்லுவோம். விளங்குதா வெப்பம்னா என்னன்னு? சொல்ல போனா இங்க இருக்கிற அகச்சக்தி குறையுது, இங்க இருக்கிற அகச்சக்தி கூடுதுன்னா அகச்சக்தி இங்கிருந்து இங்க போயிருக்குதுன்னு சொல்லுவோம். அதை நாம வெப்பம்ங்கிற பேரை கொண்டுதான் அழைப்போம். விளங்குதா? அப்ப வெப்பம் இரு உடல்களுக்கு இடையில வெப்பநிலை வித்தியாசத்தின் காரணமா இரு உடல்களுக்கு இடையில் பரிமாற்றப்படுகின்ற சக்திக்கு வழங்கப்படுகின்ற ஒரு பெயர். சரியா? அப்ப எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த பாயிண்ட், வேறுபட்ட வெப்பநிலையில் உள்ள வேறுபட்ட வெப்பநிலையில் உள்ள வேறுபட்ட வெப்பநிலையில் உள்ள இரு உடல்களுக்கிடையில் வேறுபட்ட வெப்பநிலையில் உள்ள இரு உடல்களுக்கிடையில் அகச்சக்தி மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக வேறுபட்ட வெப்பநிலையில் உள்ள இரு உடல்களுக்கிடையில் அகச்சக்தி மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக
அவற்றிற்கிடையில் பரிமாற்றப்படும் சக்தி. அவற்றிற்கிடையில் பரிமாற்றப்படும் சக்தி. வெப்பம் ஆகும். வெப்பம் எனப்படும். அவற்றுக்கிடையில் பரிமாற்றப்படும் சக்தி வெப்பம் எனப்படும். சரியான கிளியர். அப்ப வெப்பம்டா என்னங்கிற சரியான ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்குதா? அப்ப நம்ம ஏன் அகச்சக்தியை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு வந்தோம், கடைசியா அதை நாம ஃபைனலா வெப்பத்தோட கனெக்ட் பண்றோம். அப்ப வெப்பம்டா என்னங்கிறது சரிவர புரிஞ்சு கொள்ளுங்க. வேறுபட்ட வெப்பநிலையில் இருக்கிற இரு உடல்கள், ஒரு ரெண்டு பொடிக்கு இடையில பரிமாற்றப்படுகின்ற ஒரு சக்தி தான் வெப்பம். அந்த பரிமாற்றத்தால ஒரு பொருள் அகச்சக்தி கூடும், இன்னும் ஒரு பொருளுக்கு அகச்சக்தி என்ன செய்யும்? குறையும். சொல்ல போனா ஒரு பொருளுக்கு வெப்பநிலை கூடும், இன்னும் ஒரு பொருளுக்கு வெப்பநிலை குறையும். சரியான இன்னொரு விஷயம் என்னன்னா, கடைசியா இந்த விஷயத்தையும் சொல்லிக் கொள்றேன். வெப்பத்தின் அழகு என்ன, அதை சொல்லிக் கொள்ளுங்க ஃபர்ஸ்ட். வெப்பத்தின் அழகு. வெப்பத்தின் அழகு என்ன? சக்தியின் அழகு. எஸ், ஜூல். வெப்பத்தின் அழகு என்ன? ஜூல்னு சொல்லுவோம். அதே நேரத்துல பழைய அழகு. பழைய அழகு யாருன்னு பாத்தீங்கன்னா கலோரி அப்படின்னு சொல்லுவோம். வெப்பத்துல பழைய அழகு யாரு? கலோரி. சரியானே? சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்களா? வெப்பத்தின் அழகு ஜூல், பழைய அழகு கலோரி. பரிமாணத்தை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பரிமாணம் என்ன வரும்? வெப்பத்துக்கான பரிமாணம் என்ன? சக்தியிட பரிமாணம், வேலையிட பரிமாணம், ml வர்க்கம் T-2. சரியான ஓகே. இப்ப கவனிங்க. வெப்பநிலை கூடிய இடத்துல இருந்து வெப்பநிலை குறைஞ்ச இடத்தை நோக்கி வெப்பம் பரிமாற்றப்படுவது அப்படின்னு ஃபைனலா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இப்ப இந்த நேரத்துல நாம புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம், நான் உங்கள்கிட்ட அதை ஒரு கேள்வியாவே கேட்கிறேன். உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஒரு காய்ச்சல், உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஃபீவர் வந்திருக்குது, காய்ச்சல் வந்திருக்குது. இப்ப நீங்க அவனை மீட் பண்றதுக்கு போறீங்க. நான் அடிக்கடி வளமையா எல்லா பட்சலையும் கேட்கிற ஒரு கேள்விதான். நீங்க உங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்றதுக்கு போறீங்க, காய்ச்சல்ல படுத்துட்டு இருக்கிறான். போய் என்ன செய்யறது? தொட்டு பார்ப்பீங்க. தொட்டு பார்த்துட்டு ம் கடுமையா சுடுவு, கடுங்காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லுவீங்க. உங்களோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவான்? போண்டா, கடுமையா சுடுவுது, ஏசிய போட்டு விடு, ஜன்னலை திறந்து விடு, தண்ணி எடுத்து வந்து என் உடம்புல ஊத்து, இப்படி சொல்லுவானா? அல்லது எனக்கு குளிருது, பெட்ஷீட் எடுத்து போத்து அந்த ஃபேன் போட்டு இருந்தா அந்த ஃபேனை ஓஃப் பண்ணு, இப்படி சொல்லுவானா? உங்களோட ஃப்ரெண்ட் குளிருதுன்னு சொல்லுவான், காய்ச்சல் இருக்கிறவன் குளிருதுன்னு சொல்லுவான். ஆனா அவனுக்கு நீங்க சொல்லுவீங்க உனக்கு சுடுவுதுன்னு சொல்லுவீங்க. இப்ப யாரா உண்மையை சொன்னேன்? நீங்க உண்மையை சொன்னியா, உங்களோட ஃப்ரெண்ட் உண்மையை சொன்னியா? நீங்க சுடுவுதுன்னு சொல்றீங்க, அவன் குளிருதுன்னு சொல்றான். யார் உண்மையை சொன்ன? இதுல பொய் சொல்றதுக்கு என்ன இருக்குது? என்ன, ரெண்டு பேரும் உண்மையை தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லுவோம். ம், யா, ஓகே. ரைட். சரி, கவனிங்களேன், பார்ப்போம். அது எப்படி ரெண்டு பேரும் உண்மையை சொல்றேன்? அவன் குளிருதுன்னு சொல்றான், நீங்க சுடுவதுன்னு சொல்றீங்க. எப்படி அது சாத்தியம்? இப்ப உதாரணமா நான் இந்த ஒயிட் போர்ட்டை தொடர்ந்து வச்சுக்கொள்ளுங்க. உண்மையா நான் என்ன செய்யறேன்டா, லைட்டா ஒரு குளிர்ச்சியை உணர்றேன். நான் இந்த ஒயிட் போர்ட்டை தொட்டா நான் குளிர்ச்சியை உணர்றேன். சரியானே? என்ன சொல்றேன்? அதே இது நான் வந்துகிட்டு இந்த கம்ப்யூட்டரை போய் தொடுறேன். தொட்டால்
நான் என்னத்தை உணர்றேன்டா சூட்டை உணர்றேன். அது எப்படி, என்ன காரணம் அப்படின்றால், இந்த ஒயிட் போர்ட் இந்த சூழல்ட வெப்பநிலையில் இருக்குது. இந்த சூழல்ட வெப்பநிலை இப்ப 24 டிகிரில மெயின்டைன் பண்ணப்படுவது. இப்ப இந்த ஒயிட் போர்ட் 24 டிகிரில இருக்கக்குள்ள நான் இதை போய் தொடுறேன். என் உடல்ட வெப்பநிலை எவ்வளவுனா 37. என் உடல் 37, மனிதன் உடல் வெப்பநிலை எவ்வளவு 37. ஸோ 37ல இருக்கிற நான் 24ல இருக்கிற ஒயிட் போர்ட்டை தொடுறேன். தொட்டால் எந்த உடம்புல இருந்து எந்த கையில இருந்து இந்த ஒயிட் போர்ட்டுக்கு வெப்பம் பாயும். வெப்பநிலை கூடிய இடத்திலிருந்து வெப்பநிலை குறைந்த இடத்துக்கு வெப்பம் பாயும். ஒரு உடல் தந்த வெப்பத்தை இழந்தா அந்த உடல் என்ன செய்யும்டா குளிர்ச்சியை உணரும். அதே இது நான் கம்ப்யூட்டரை போய் தொட்டேன் அல்லது நெருப்புக்குள்ள கையை வைக்கிறேன், வச்சால் அந்த உடல்ல இருந்து எந்த உடலுக்கு அல்லது அந்த பொருள்ல இருந்து எனக்கு வெப்பம் பாயும். எந்த உடலுக்கு வெப்பம் வந்தால் நான் சூட்ட உணர்வேன். அதான் பாயிண்ட். ஒரு உடல் வெப்பத்தை இழந்தா குளிர்ச்சியை உணரும், வெப்பத்தை பெற்றா சூட்ட உணரும், சூட்ட உணரும். இப்ப நீங்க உங்களோட ஃப்ரெண்டை போய் தொட்டீங்க தானே, உங்களோட உடல் வெப்பநிலை 37. காய்ச்சல்காரருக்கு ஒரு வெப்பநிலை ஒரு 2-3 டிகிரி கூட இருக்கும். பெருசா கூடாது, செத்து பேசிடுவான். சரியா, 2-3 டிகிரி கூட தான் இருக்கும். சில பேர் காய்ச்சல் உடனே ஒரு 15-20 டிகிரி கூடிட்டாங்கன்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தால் உயிரோடு இருக்க இயலாது. சரியானே, மேக்சிமமே ஒரு 43-44 டிகிரி, அதுவே ஓவர் டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்க, உச்சகட்டம் சொல்லி சொல்றது. எனிவே 39ல இருக்குன்னு வச்சுக்கோமே. உங்களோட ஃப்ரெண்டு காய்ச்சல் 39 டிகிரி செல்சியஸ், உங்களோட உடல் வெப்பநிலை 37. இப்ப நீங்க போய் தொட்டீங்க தானே, தொட்ட உடனே என்ன நடக்கும்? உங்களோட ஃப்ரெண்டோட உடல்ல இருந்து உங்களோட கைக்கு வெப்பம் பாயுது. ஸோ உங்களோட உடம்புக்கு வெப்பம் வருவது. நெருப்புல கையை வச்சா எப்படி உங்களோட கைக்கு வெப்பம் வருது, அதே மாதிரி அவன் உடம்புல இருந்து உங்களோட கைக்கு வெப்பம் வருவது. அதனால நீங்க சூட்ட உணர்ந்தீங்க. அதே நேரத்துல உங்களோட ஃப்ரெண்ட் உங்களோட கைக்கு வெப்பத்தை இழக்கிறான். அவனை சுத்தி இருக்கிற வலி, இந்த வலிர வெப்பநிலையும் குறைய இருக்குது. அப்ப அவன் உடம்பு வளமையாக நாமெல்லாம் இழக்கிறத விட கூடுதலாக வெப்பத்தை இழக்கும். சூழலுக்கு அவன் வெப்பத்தை இழக்கிறான். ஏன்னா சூழல் வெப்பநிலை சின்னனா இருக்குது. அப்ப அவன் சூழலுக்கும் வெப்பத்தை இழக்கிறான். நீங்க தொடக்குல உங்களோட கைக்கும் அவன் வெப்பத்தை இழக்கிறான். அதனால அவன் என்னத்தை உணர்வான்டா குளிர்ச்சியை உணர்வான். அப்ப ஒரு உடல் வெப்பத்தை இழந்தா குளிர்ச்சியை உணரும், வெப்பத்தை பெற்றா சூட்ட உணரும். நீங்க உங்களோட ஃப்ரெண்டை தொடக்குல நீங்க வெப்பத்தை பெற்றீங்க, அதனால சூட்ட உணர்ந்தீங்க. அவன் வெப்பத்தை இழக்கிறான், அதனால அவன் குளிர்ச்சியை உணர்றான். அதான் வித்தியாசம். ரைட், உண்மையிலே அவன் வெப்பநிலை உயர்வா தான் இருக்குது. அவன் வெப்பத்தை இழக்கிறதால குளிர்ச்சியை ஃபீல் பண்றான். வெப்பத்தை நீங்க பெறத்தால சூட்டை ஃபீல் பண்றீங்க. விளங்குதா வித்தியாசம் என்னன்னு? ரைட். அப்ப அடுத்த பாயிண்ட் எழுதி கொள்ளுங்க கடைசியா. ஒரு உடல் வெப்பத்தை இழக்குமாயின், ஃபைனல் எக்ஸாம்ல எந்த அளவுக்கு கேள்வி வந்திருக்குதுண்டா, நீங்க ஒரு மரத்து தொடக்குலையும் ஒரு இரும்ப தொடக்குலையும் உணர்கின்ற குளிர்ச்சி வித்தியாசப்படும். அது ஏனுங்கிறதெல்லாம் கேட்டு கேள்வி வந்திருக்குது. அதை பத்தி நம்ம வெப்ப கடத்தல்ல வேண்டா படிக்கலாம். சரியானே? அப்படியெல்லாம் கேள்வி வந்திருக்குதா? இப்ப நீங்க இதை யோசிக்கலாம், இதன் ஒரு எக்ஸாம்பிள் யோசிப்பீங்க. இப்படி கூட மரத்தை தொட்டா இரும்ப தொட்டா இரும்ப தொடக்குள்ள கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும், பார்த்திருப்பீங்க. அது ஏனுங்கிறதெல்லாம் கேள்வியா வந்திருக்குது. சரியானே? ஓகே, பின்னுக்கு படிப்போம். ஓர் உடல் வெப்பத்தை இழக்கும் போது அது குளிர்ச்சியையும் அது குளிர்ச்சியையும் வெப்பத்தை இழக்கும் போது குளிர்ச்சியையும், வெப்பத்தை பெறும் போது வெப்பத்தை பெறும் போது சூட்டினையும் உணரும். வெப்பத்தை பெறும்போது சூட்டினையும் உணரும். சரியா? ஓகே, இவ்வளவுதான் இந்த பாயிண்ட். இதை தொடர்ச்சியா நாம இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம், நம்முடைய அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். அடுத்த கிளாஸ்லயும் நாம
இந்த மாதிரி சின்ன சின்ன டொபிக்களை கொஞ்சம் போட்டு பேசிக்கொண்டு போகிறோம். ரைட். அதுக்கு பிறகு விரிவு சம்பந்தமாக படிக்கக்குள்ள நாம கேள்விகளுக்குள்ள போவோம். அதுக்கு முதல் சின்ன சின்ன டொபிக்காகத்தான் பேசிக்கொண்டு போகிறோம். ரைட். ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்தால் நம்மளோட டவுட்ஸுக்குரிய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த டவுட்டுக்குரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட கேள்விகளை டவுட்டுகளை போட்டிங்கன்னா சரி. ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.